அரிசி கழுவுற தண்ணியே அரைகாணி பாயும். அரிசி கழுவுறாங்க பாரு, சாப்பாடு செய்யறதுக்கு. அந்த அரிசி கழுவுற தண்ணி அரைகாணி பாயும். எத்தனை காணி பாயுமோ? கிட்டவா, இன்னும் கொஞ்சம் கிட்டவா, இன்னும் கிட்டவாடா, இன்னும் கிட்டவா. ஏமா நீ முண்டோ என்னை எப்ப தூக்கி போய் வைக்கலான்னே புரியாதுங்க. ஏண்டா என்னை தூக்கி போய் வச்சுட்டா என் கதை முடிஞ்சதுன்னா உங்களுக்கு பச்சை தண்ணி கொடுக்க ஆளுக்குதா. துரியோதன கதை முடிஞ்சதுன்னா உங்களுக்கு யாருக்கு கொடுக்குறது? கொடுப்போம். என் மரிமா உயிரா இருக்கு பார்த்தா 6 மதியானத்துல தண்ணியில தவிச்சு கிடக்குறீங்க. நீங்க 9 மணிக்கு தான் தண்ணியை தந்து கொடுத்தாங்க குடிக்கிறதுக்கு. அது மாதிரி என் மரிமா சத்தா ஒண்ணு கிடைக்காது. என்னடா போங்கடா மாமா. என் தள்ளாம உல்லாசம் எல்லாம் இழந்து இப்படி நான் தவித்து என் சேனா சேனைகள் எல்லாம் நமக்கு 16 அக்ரோனி சேனா சேனைகள் இருக்கிறது. இந்த 16 அக்ரோனி சேனா சேனைகளை வைத்து பாண்டவர்கள் அவர்கள் 7 அக்ரோனி சேனா சேனைகள் தானே, அவர்களை எளிதாக வென்று விடலாம். அவர்களை விட நான் எத்தனை அக்ரோனி சேனை அதிகம்? 4 அக்ரோனி சேனைகள் என்னுடைய பக்கம் படை பலம் கூட்டம் அதிகம். அவர்களை வென்று விடலாம்னு நினைச்சேன். அந்த நினைப்பு என் பொழப்பை கிடைச்சது இப்ப மட்டுமா கிடைக்குது. நாங்கள் பிறந்த போதே நான் என்ன நினைச்சேன், அவனுக்கு இருக்கிறது 5 பேர், நாம இருக்கிறது 100 பேர். எப்படி இருந்தாலும் அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு நாம 100 பேர் மேல வந்துடலாம். அவனுக்கு 5 பேர் கதையை முடிச்சிடலான்னு நினைச்சேன் மாமா. அந்த 5 பேருக்கு நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஒன்னும் பண்ண முடியல. அவனுக்கு 5 பேர் தான் இருக்கிற மேல வரான். நாங்க 100 பேர்ல இப்ப நான் அவனுக்கு 5 பேர் அப்படியே கொட்டாகிறோம். 5 பேர் பிறந்தால அந்த 5 பேர்ல 5 பேரும் மொத்தமா அப்படியே ஆகுறான். நாங்க 100 பேர் பிறந்தமே, நான் 100ல ஒரு ஆளு தான் மாமா. போறாங்க அந்த 5 பேர் நல்லா செஞ்சானோ 5 பேர் செய்யறது பூரா போறாமை ஜீபி படிச்சு பாரு. மயிரப்போ எங்க மயிரப்போ மாமா மாமா என் மத்திரபாதி சாமி மாமா இங்கே வருமே. ஐயா சத்ருபகை ஐயோ மாமா, ஐயோ மாமா, மாமா ஏயா பயப்படுற வாயா தேவி மாதிரியா மாமா, வர முடியல. ஐயோ மாமா சகனி மாமா, ஐயோ மாமா தள்ளி மாமா புடி மாமா வீமன். அது வீமன் கிடையாது. ஐயோ மாமா தள்ளிய மாமா, ஐயோ மாமா சகுனி மாமா, மாமா ஒன்றிலிருந்து நேற்றோடு 17 நாள் சண்டையானது முடிந்திருக்கிறது. இந்த 17 நாள் சண்டை வரைக்கும்
எங்க அம்மா அம்மா காந்தாரி அம்மா ஒரு நாள் கூட எனக்கு வெற்றியா கிடைக்கல. இந்த 17 நாள் வரைக்கும் எனக்கு ஒரு நாள் கூட எனக்கு வெற்றி என்பதே கிடைக்கல. இனி மீதி இருப்பது இந்த ஒரு நாள். இன்னைக்காவது எனக்கு வெற்றி கிடைக்குமான்னு தெரியலையே. எனக்கு வெற்றி இனி எக்காலம் வரும். என் வீரம் எல்லாம் பேரறிந்து போனது. மாமா மாமா எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் நாங்க எத்தனை பிள்ளைகள் தெரியுமா மாமா? நாங்கள் 100 பிள்ளைகள் மாமா. 100 பிள்ளைகளை பெற்றார்களே எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் மாமா. மாமா ஒரு பிள்ளையை பெற்றவர்களே நம்பிக்கையா இருப்பாங்க. நமக்கு கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு புள்ள இருக்குது, அது போது நமக்கு. எனக்கு என்னடா குறை, எனக்கு செத்தா கொல்லி வைக்க ஒரு புள்ள இருக்குது, அது போதாதான் நினைப்பாங்களே. ஆனா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் 100 பிள்ளைகளை பெற்றார்களே. எங்க அப்பா எங்க அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. நமக்கு 100 பிள்ளை இருக்குது, நமக்கு கொல்லி வைக்க 100 பிள்ளை இருக்குது அப்படின்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஆனா நாங்க 100 பிள்ளை பிறந்து இப்ப 99 பிள்ளைங்க செத்து போகுது. இப்ப மீதி இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. எங்க அப்பா திருநாட்டுதலும் எங்க அம்மா காந்தாரியும் இப்ப என்னம்மா அழுவாங்க. நடா இது நம்ம 100 பிள்ளை பத்தமே, 100ல ஒன்னே ஒண்ணுதான் இப்ப மீதி இருக்குது. இதுவும் நம்ம செத்தா கொல்லி வைக்க இருக்குமோ இருக்காதோ அப்படி என்று என்னமா வேதனை கொள்வாள். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க அண்ணாயும் தந்தையும் ஐயோ மாமா என்ன அண்ணாயும் தந்தையும் நீ போடு கீதம் போடு. அவங்க வராங்களாம்மா இருப்ப கொஞ்ச நேரம் நீ போடு பாட்டு போடு, ஏன்னா போடு போட்டு டக்குன்னு கீதம் போட்டு டக்குன்னு அப்புறம் பண்ணா கூட நிறுத்திக்கலாம். சொல்லிட்டு போடு சொல்லிட்டு கூட போடு. கரிமுயல் வண்ணனை கமல
முடியும் கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் செய்யறது அந்த நாள் மொத்தமா தான் இருங்க என்னன்னு கூட்டு பேசாத பேச சரவணன் குடும்பத்தார் மூலியமாக வரியா நடைமுறையிலே இந்த கைத்தறி ஆடிய பொன்னாடியாக ஆமா அந்த குடும்பத்திலே ஆண்டவனும் அம்மனும் வேண்டி ஆமா ஆண்டவனையும் அம்மனை வேண்டி விரும்பி எல்லாரும் வாங்கப்பா எல்லாரும் வாங்க ஆகாஷ் புதியா எடுத்து வாங்க வா பாலாஜி வா இப்படி போட்டுங்க நேதாஜி ஜம்மா ரெண்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு வாங்கி மீதி நேதாஜி போட முட்டு தலைவர் போடுறாரு இவருக்கு போட்டிங்களா இவருக்கு போடு நிற்கிறாரு நம்ம பிரபு எங்கப்பா பத்து போட்டாச்சு பிரபு முன்னாடி வாங்கப்பா சக்கால் சண்டை போட்டாங்க இன்னைக்கு அடிபட்டுருக்கான் உள்ளவங்களை மீதி கொடுத்துரு மடிச்சு வை இந்த கவரை எடு கொஞ்சம் போட்டு நீக்கே தான் போட மாட்டேன் தள்ளுப்பா ரொம்ப நன்றி இன்னொரு செட்டு துண்டுக்குது அவர் பெரியவர் எட்டுன்னு வந்து வச்சுக்கிறாரு தள்ளு அது அடுத்து இன்னொருத்தர் அவர் இந்த ஒபேகார் தான் பெரியவர் கணக்கெல்லாம் பாரு அவர் பேர் என்னன்னா கரை சாமி கூட போயிருப்பார் வந்து தான் போடுறேன் மாலெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க காடைக்கு மாலெல்லாம் கட்டி விட்டு வச்சுக்கிறாங்க பழைய கொட்டித்து நல்லா சின்ன கொலை கொடுக்க அப்படியே ஒட்டினு பானிபூரி இன்னைக்கு சீக்கிரமாக வித்துருக்கா கிளம்பிட்டாங்க இருக்கிறத திருச்சி போடுறாங்க புதுசு யாரு சரி டைட் வரும் லூஸாக பண்ணிடுறாங்க கூட நீ எடுத்துங்க பொண்ணை யாரு கட்டுவான் இது போல பொண்ணா எனக்கு தானே காலை சுட்டி கட்டாச்சுருவாங்க ஏறி என்ன பண்றாங்க வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில்
எல்லாம் திட்டுவாங்க, திட்ட சொல்லலாம், கட்டாச்சிருவாங்க. ஆயா டீ கேட்குறாங்க பாரு, ஒன்று கொடு. இன்னும் கேட்குறாங்க. அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கத்தான் விடு. ஹலோ, என்னது டீயா? அவன் எத்த மாட்டான். இப்போ அவன் போட்டு மேலே நடந்து போய் வேணா சரிக்குன்னு விழ வேண்டியதுதான். கத்தாச்சியா உள்ளமா வேணா நீயா கொட்டு இல்லை. ஐய் ஐய் பந்தாவதா நகர தப்பா வெளியே வந்த உடனே ஓடி வந்தான். என்னை கூப்பிட்டவுடன் அவனிடத்தில் அப்படியே எங்களுக்கெல்லாம் ஒரு தங்கை நகரத்தை சீரும் சிறப்பாக ஆண்டோர் முடியணும். 3 கற்காக்கள் மன்னன் ஒன்று 45 ரூபா நம் நாட்டுல மழை பெய்யலையே, சாப்பாடுக்கே வழியிலேயே அப்படியே நீ போனடா மொக்க விட்டுங்க. வேணாம் நீ சொல்ல தேவை.
வயிறு இருக்குது 7 வயிறு போய் சொல்லுது உணவு கொடுத்து நல்ல வழியாகவே காந்தாரி காந்தாரி தம்பி இல்லையா அவங்க பிள்ளைங்க தான் அப்படின்னு காந்தாரி தம்பி போட்டு சிறிய தந்தையோ பெரிய தந்தையோ பிள்ளைங்க காத்துக்கிட்டு போனேன் கூப்பிட்டு போ சென்றான் ஆயுதங்களை கொண்டு வந்தான் கொண்டு வந்த உடனே எல்லாம் அப்படி என்று துரியோதனன் கேட்கும் அந்த நேரத்தில் பார்த்தாலே உனக்கு இப்படி எந்த மாதிரி பிரச்சனை இல்லை முஸ்லாட்டரால விட்டுட்டா இருந்தாலும் எதிர உட்கார வச்சிடணும் எப்படியாவது நம்ம தீர்த்து காட்டுவான் முன்னாடியே சொல்லணும் ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து சேர் வேணுமா அஞ்சு பாத்தோம் 3 பாத்தோம் 10 பாத்தோம் அந்த கொண்டாந்து கூட வாங்கின ஒரு ஆளே சாப்பிட்டான் கிடையாது தாய் அந்த தப்பா அதால மட்டும் வந்து கிடையாது ஒரு நாளைக்கு 4 பாட்டு ஒரே வேலை துண்ணா கூட வரும் அந்த தப்பா கை சொன்னோம் சும்மா வைக்கல சல்லி மேல போட்டுட்டு அதுக்கு மேல வைக்கல போட்டு ஷூட்டிங் கூத்தது இதெல்லாம் ஒன்னா கூத்து ஊருக்கு வச்சுதான் அப்படியே கொளுத்தி விட்டுருக்கீங்க அங்குதான் ஒரு நாள் பாண்டவர்களுக்கு தோல்வி போய் நேரம் யாரும் கொல்ல முடியல கண்ணாடி காட்டு காட்டுறா போட்டோ சகாதேவன்
மாட்டினாயோ ஆனால் ஒரு காலத்தில் உனக்கு எதிராக இருந்தால் நான் தான் உன்னை கொல்லுவேன் சபதம் நீ நிறைவேற போகுது ஆனா இவனும் சாக போறான் நீ இவ்வளவு அழுகுறாங்க எப்படி அழுதிருப்பா ஆமா எப்படி என் மனமானது கலங்கி இருக்கும் அன்னைக்கு நினைச்சு பார்த்துட்டு போனா ஆமா யாருக்கு யாரு மாமா அவன் எங்க அழுவ கண்ணாடி போட்டு போட்டோ எடுக்கிறான் அதுக்குள்ள கொண்டாட்டாண்டா கம்பெனி விளம்பரம் மாவட்டம் செந்தில தந்தை என்றான் மாமான்றான் அருமை தந்தை என்றான் மாமான்றான் ஆமா ஆமா நைட்ல வரும் வரதான் எனக்கு தெரியும் இந்த கூட்டம் சனி ஞாயிறுல ஆகாஷ் பேசாதீங்க வீட்டுல இருப்போமா கூத்து கிளம்பி போயிடுமா கொத்துவால இருக்காது ஆனா நான் கண்ட கனவு பச்சிருமா எனக்கு பயமா இருக்குது அவருக்கு சுகர் பிபியாவது அதிகமா இருக்கிறாரு என்னதான் நான் கனவு கண்டனே அப்பா என்னமா புரியும் கட்சியில சேர போறாரா ஐயோ மாமா ஜகனி மாமா ஐயோ மாமா ஜகனி மாமா ஐயோ மாமா ஐயா நீ வளையும் விதம் ஊட்டி கொள்ள பார்த்து ஐயா நான் கண்டாலே இவர்களை கொளுத்தி பார்த்து ஐயா தீமையில்லை துரோகங்களை அவமானம் செய்தே வடமேக ஓட்டி வைத்தே
ஐயா போர்க்களத்து சேனையெல்லாம் பறிகொடுத்தேன். ஐயா நேமாமா என்னுடமை உயிர் விளைக்க ஐயா நீங்க சொல்லீர் எனக்கு ஒரு திட சொல்லுகிறேன். மாமா வீமனுக்கு விஷத்தை கொடுத்து கொள்ள பார்த்தேன். ஆமா அப்படி அவன் சாவல. வீமனையும் விஷம் ஊட்டி கொள்ள பார்த்தேன். வெந்தனால் அரக்கு மாளிகை ஐவர்களை கொளுத்தி பார்த்தேன். அதிலேயும் ஐவர்களை ஒன்று செய்யவில்லை. அந்த திரௌபதா தேவியை கீமையில்லா திரௌபதியை அவமானம் செய்து அத்திமா நகரத்துக்கு வரவழைத்து அந்த ராஜசூயாகத்திலே இந்திரபிரசத்திலே என்னை அவமானப்படுத்தியது. நான் தாழ்ந்த வாய்ப்படி உயர்ந்த வாய்ப்படியாகவும் உயர்ந்த வாய்ப்படி தாழ்ந்ததாகவும் என் மகனமானது இடத்தை நான் கீழே விழவும் அந்த கண் பெற்றது அத்தனைக்கு கூடதா பொறிக்கு துரியானா அப்படி என்று தலைக்கன்றும் குழுக்கன்றும் என்னை பார்த்து கைத்தட்டி நகைத்த திரௌபதியை நான் நகைக்க வைக்கிறேன் அப்படி என்று அத்திமா நகரத்துக்கு வரவழைத்து சூதுபாடை ஆடி நாடு நகரம் அனைத்தும் பறித்தேன். ஐவர்களை அடிமையாக்கினேன். அந்த திரௌபதா தேவியும் சூதிலே வைத்து தோற்க வைத்தேன். தோற்றவர் பொருள் கெளித்தவர் கடக்கம் என்று என் தம்பி துர்ச்சாதனை விடுத்து திரௌபதியை தரதர என்று இழுத்து வர சொன்னேன். இழுத்து வந்தான் துர்ச்சாதனன். கொலிமேடிலே நிற்க வைத்து அந்த திரௌபதை துயிலை களைய செய்தேன். அந்த திரௌபதா தேவி துயிலை உரிய சொன்னேன். துகில் உரிந்து திரௌபதியை அவமானம் செய்து 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அக்காத வாசம் கழித்து வந்தால் நாடு கொடுக்கிறேன் அப்படி என்று காட்டுக்கு ஓட்டி வைத்தேன். அங்கே சத்ருவானுங்க பாண்டவர்கள் மாறுமாமா ஒன்னு ஒன்னா பார்த்துக்கிட்டே இருக்குது. என் ஜானைகள்லாம் இப்படி போயினே இருந்தா எனக்கு எப்படி மாமா வெற்றி கிடைக்கும்? இருக்கும்படியான 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அக்காத வாசம் கழித்து வந்தால் நாடு கொடுக்கிறேன்னு சொன்ன. அதே போல 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அக்காத வாசம் கழித்து வந்து நாடு கேட்டாலும் உலகமாமுனியை தூதாக அனுப்பினான் தர்மராஜா. நான் தரமாட்டேன் அப்படி என்று மறுதூதாகையமோ மறுதூதாக நான் தஞ்சியாமுனியை அனுப்பினேன். அதன் பிறகு அந்த இடையன் அந்த திருட்டு கண்ணன் அந்த யாதவாகி அந்த கோபால கண்ணன் அவன் பாண்டவர்களுக்காக பரிந்து வந்து நாடு கேட்டான். நாடாண்டவர் நாடு, காடாண்டவர் காடு. காட்டிலே வைத்த பாதம் இனி நாட்டிலே வைக்க கூடாது. பின்னாடி கம்மனு இருப்பா எப்படி புடிங்களோ அதனால இருக்கும்படியான நாடாண்டவர் நாடு, காடாண்டவர் காடு. காட்டில் வைத்த பாதமினி நாட்டில் வைக்க கூடாது. பாண்டவர்களுக்கு ஏது இடம்? பாண்டவர்களுக்கு நாடு கொடேன் கொடேன் கொடேன். ஊசி முனை நாட்டு இடம் கொடேன். ஈக்கால் பிறந்த இடம் கொடேன். அப்படி என்று அந்த இடையிடத்திலே நான் சொல்லவும் 18 நாள் சண்டைக்கு கை போட்டு கேட்டான். உங்கள்தான் மாமா கேட்டேன். நமக்கு தான் ஜெயம் கிடைக்கும் தான் சொன்னேன். உன் பேச்சு காட்டி நான் கை போட்டு கொடுத்தனே பூமி நீ தருவதில்லை என்று சொல்லி ஐயோ மாமா ஐயோ முடியல நீ கூட பார்த்து எல்லாம் என் ஜானா ஜானையெல்லாம் ஒண்ணு ஐயோ மாமா பூமி நீ தருவதில்லை என்று சொல்லி மாமா உனக்கு சௌரியமா குண்டால தண்ணி வச்சுக்கிறாங்களா? ஐயோ அவங்க வீட்டு தண்ணியை மொண்டு அவங்க மேலே ஊத்தாத தடியா வச்சுட்டு போற. குண்டானே தண்ணி அவங்க தண்ணி மொண்டு அவங்க மேலே ஊத்துறான். அங்கிருந்து வந்து இங்க மூஞ்சிட்டு போறாரு எங்கள் மாமா. ஐயோ மாமா ஐயா நான் பூமி இனி தருவதில்லை என்று சொல்லி ஐயா நான் போர்க்காலத்தில் சேனையெல்லாம் பறிகொடுத்து நாடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். 18 நாள் சண்டை நியமித்தான். சண்டையில நமக்கு வெற்றி கிடைக்குன்னு பார்த்தேன். சண்டையில எனக்கு வெற்றி கிடைக்கல. மாமா தூங்குறவங்களாம் ஏற்படுமா?
சண்டைக்கு நாள்களின் வயிற்றுல இருந்து என்னுடைய சேனா சேனை எல்லாம் போகுதே தவிர ஒரு ஆளு கூட திரும்பி வர மாட்டேன். நான் பாத்துக்கிறேன் துரியோதனா, நான் பாத்துக்கிறேன் துரியோதனா. போறதோட சரி, ஒரு ஆளு கூட திரும்ப மாட்டோம். ஒவ்வொரு நாளும் என் தம்பிமார்கள் 5 4 10 5 என் தம்பிமார்கள் போனவன் எல்லாம் செத்தான். என் தம்பிமார் 99 பேரும் போய் சேர்ந்தாங்க. இப்ப நான் யாருமே இல்லாம இருக்கிறேன். பூமி இனி தருவதில்லை என்று சொல்லி நான் போர்க்களத்திலே சேனை எல்லாம் பறிகொடுத்து மாமா ஞாபகமா என் உடமை உயிர் பிழைக்க நிதி சொல்வீர், எனக்கு ஒரு தினம் சொல்வீர். இருப்பது இன்று ஒரு நாள். வேண்டாம் ஏமா, இவனை ஏரி வேலையை கூட்டு போங்க, செடிக்கு தண்ணி ஊத்துறதுக்கு. நான் கண்ணு வச்சுட்டு தண்ணி ஊத்துற வேலை கூடுறாங்கல்ல உங்களை வெயில் நாள்ல. இவன் ஒரு சோத்தால தண்ணி மொண்டு அவங்களுக்கு ரவரவா அந்த கண்ணுல ரவரவா விட்டுன்னு இப்ப பாரு எல்லா கண்ணு பாக்குது பாரு. இது பூரா நம்ம சேனைகள் ஆகி போச்சு. இவன் கூட ஏரி வேலைக்கு போனா அப்படித்தான். ஒரு செடிக்கு ஒரு குடம் தண்ணி ஊத்துனா ஒரு குடத்தை மொண்டு 5 செடிக்கு ஊத்திட்டு வந்துடுவாங்க. வேலை முடிஞ்சு போச்சு. மாமா இன்று 17 நாள் முடிந்தது. மீதம் இருப்பது ஒரே ஒரு நாள் மாமா. இந்த ஒரு நாளை எப்படினா கடந்துட்டா போதும். ஒரு நாளைக்கு எத்தனை நாழிகை? நாங்க பகல் 30 நாழிகை, இரவு 30 நாழிகை, மொத்தம் 60 நாழிகை. 60 நாழிகை. ஒரு நாளைக்கு 60 நாழிகை. பகல்ல தான் சண்டை. இந்த 30 நாழிகை எப்படியாவது முடிச்சிட்டா நமக்கு தான் ஜெயம். ஏன்னா இந்த 30 நாளைக்கு நான் எப்படியாவது இருந்துட்டா எனக்கு தான் வெற்றி. அப்ப அத்திமாநகரத்தை நான் கொடுக்க மாட்டேன். என் பாகத்தை நானே வச்சுக்குவேன். அதனால மாமா இந்த 30 நாளைக்கு யாரு மாமா இப்ப சண்டைக்கு போறது? எனக்கு விட முடியா போய் வரேன். 30 நாய் கூட தாண்டி 30 நாய் கூட இல்ல. ஒரு நாய் வேணா புடுங்கனாலே சேர்த்துருவ மாட்டாடுவாங்க. கண்டிப்பா உன்ன 2 நாள்ல உன்ன நாய் புடிக்கணும். முக்கா நாய் வந்தா போதும் மாமா. இப்போது என்ன சண்டைக்கு அனுப்புன்னு நீ விடை கேக்குறியா மாமா? மாமா மற்றபடி சல்லி மாமா விடை கேக்குறா. தாராளமா அனுப்பு மாமா. நாங்க இருக்கிறது இப்ப 3 பேர். இப்படியா 11 அக்குரோனி இருக்குதுன்னு பெருமையா நினைச்சேன். 10 நாள் வரைக்கும் நம்ம தாத்தா இருக்கிறாரு, பாத்துக்குவாரு 886 வயது படுத்துக்கிறாச்சு. தாத்தா பாத்துக்குவாருன்னு நினைச்சேன். 10ஆம் நாள்ல தாத்தா போய் சேர்ந்தாரு. அவரு நம்பிக்கை போச்சு. 15 வரை குரு துரோணாச்சாரி போச்சு. கற்புலிக்கு சமமர்த்தி ஒரு துட்சாரணுங்கிறான்னு பார்த்தேன். அவனும் 16ல போனான். அங்கிதாசாதிபதி கர்ணகிறாரு, பாம்பு வச்சுக்கிறாரு. நம்ம அண்ணன் பார்த்தோம். அவரும் நேற்று 17ல போய் சேர்ந்தார். இன்னைக்கு இருக்கிறது நம்ம 3 பேர். 3 பேர்ல நீ போறன்றியா மாமா? உனக்கு விடை கொடுக்குவா? உனக்கு விடை கொடுக்குவா? தடையில்லாம விடை கொடுக்குற மாமா. ஐயா தடையா அதுமில்லை என்று நான் தார்த்தீகமாயிருந்து ஐயா படையுடன் பட்டம் தந்தேன் மகன் முடிக்கிறேன். அந்த உப்புகள்ல தான் கொச்சிருக்கிறான். நேதாஜி தான் சொல்லுவான். நேதாஜி தான் ஊட்டி போனா 2 பதவியில கடைக்கு அனுப்பிச்சிட்டு உன்னோட திம்மாண்டு அதுக்கு உப்புகள்ல வாங்கி போவான். கீழே போட்டு நடக்கும் போய் விடாது. அது போல அவன் மாண்டு அப்பதான் அரக்க அம்மியில போட்டான். பொண்ணு என்ன பண்ணிருக்கா? பெரிய பொண்ணு. அது பேர்ல அப்புறம் குழந்தை அந்த பாடி எடுத்து கையில மாட்டினா ஒரு பக்கம் மண்ணவாரி போட்டுச்சு, ஒரு பக்கம் பிச்சு மாமா. தடையேதும் இல்லை என்று தாஸ்திகமாயெழுந்து படையுடன் பட்டம் தந்தேன். நீங்கள் பகை முடித்திடுவீர் என்று. எனக்கு பகை பாண்டவர்கள். பாண்டவர்கள் பகை இன்றோடு முடிந்துவிடும். மாத்ரா தேசாதிபதி சல்லிய மகா பிரபடிகள் பரமசிவத்தையே பார்த்து எதிரி யாரும் இருக்கக்கூடாது என்று வரம்பெற்ற சீமா.
அப்படிப்பட்ட சீமான் நீங்கள் சென்றால் பாண்டவர் கதை இன்னோட முடிஞ்சது ஒரு நம்பிக்கை இருக்கு. பகை முடிவு திருவீர் என்று பகையுடன் பட்டம் தந்து நெடியதோர் வில்லும் வாளும் நிகரில்லா பல வாளும் கொண்டு முடியே தருமர் முன்னே மூர்க்கமாய் கிளம்புவீரே மாமா. மாமா நான் என்னைக்கு விட கொடுத்தாலும் தவறு. இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. இருவாரம் நான் கொடுக்குற வடெல்லாம் இப்படியே போகுது. மதியானம் தான் வடை சாட்டியாடா. ராத்திரி கொண்டு அப்பெல்லாம் வச்சுட்டாங்க. அப்பெல்லாம் நிறைய இருந்தது, நுரைக்கு போச்சு. அதுக்காக என்ன புடாம சாப்பிட போறேன். புட்டுதான் அப்படி புடிச்சாதான் வழிக்கு கீழே போகுது. கீழே வச்ச கூட வழுக்காம மாமா அவனை விடு மாமா. மாமா நம்ம என்னைக்குமே போகும்போது மாமா போகும்போது அர்த்தம் பாவத்தை கொட்டி கூட ஏங்க அது மாதிரி கொடுத்தாங்க. ஒருத்தர் மாமா வெட்டி தர போறாரு உனக்கு. வெட்டி தர போறாரு இல்லங்க. இப்படி மாமா இப்படியே வாயில அடிச்சுன்னா என் கதை என்னடா வருது. அதெல்லாம் சொல்லாதுக்கு ஏண்டா இப்படியே வாயில அடிச்சுன்னா என் கதை என்ன வருது. போறியா போறியா போ. வண்டி தானட்டாங்க. விரல் சேர்த்து வாலியா குருச்சேத்திரத்துக்கு போறா நீ போறா அதோட போறவரு நீ போறவரா நீ போய்யா இதோட போறவரு மலை மேல ஏறுவா. மலை மேல இல்ல மலை மேல ஏறுறாங்க. போய் யாரும் சவுத்து போட்டு போய்யா இந்த தெரு பிள்ளை ஜாதி வாங்குறான் கீழியும் வாங்குறான். போன கம்பரம் எதுக்கு அடிக்கிறான் பாரு ஜெய். 350 ரூபா கொடுத்தாலும் 3 பேருக்கு நம்ம 3 பேருக்கு அவரு பங்கு வராரு. 3 பேரும் கொடுத்துட்டு நல்லா இங்கே முடிஞ்சு போச்சு. அந்த ஆள் கடன் பண்ணிட்டு இருந்தான். ஆமா ஆமா
இதுக்கு ஒரு பெரிய ஒரு கொடுத்துருக்காங்க. இதுவே ரணம், இதுவே கணம். நான் பேச்சோன்னே விஜயா விஜயா அவருக்கு கும்பல் நினைக்கிறாங்க. என்ன சொன்னாலும் அதேரியா பச்சை துண்டாடி எல்லாருக்கும் ஆளு நல்ல துண்டு மீறி நான் இருக்குதா துண்டுலாம் மீறி துண்டு கரெக்டா இருக்கா அவர் அந்த துண்டே கண் துணி அதே அவங்களதான் கூப்பிட எதுடா வர கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் ஆளுக்கு ஒண்ணு 12 பாயிட்டு ஒப்பாரி
மீனுக்கு மீன் குஞ்சுக்கு நீச்சல். இது முடிச்சுட்டு களத்தூர் போற மாதிரி களத்தூர் ஒரு தடாகத்துல ஒரு மீன் இருக்குது. அதுக்கு போய் நாம மீன் தாய் மீன் இருக்கும், ஒரு குட்டி மீன் இருக்கும். எல்லாத்துலயுமே ஒரு சின்ன பையனு பார்த்து சேத்தாண்டா சிவனாண்டி குத்துக்காக தாண்டே உண்டுதாண்டா. ஒன்று வச்சா போதும் இந்த படம். ஐயோ அத்தை கத்துதே. நாய் இருக்குது. நான் தெரியுமா சுள்ளமா முடிச்சா சேர்த்தா இது வந்தாலும் எம்மா நேரம்